இன்றைய நிகழ்ச்சியில நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பிரபல பாடகி சின்மயி அவர்களுடைய தாயார் பத்மஹாசினி இணைந்திருக்காங்க. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டிதான். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கட்டிச்சாவா. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இசையா மொழியா, வைரமுத்துவா இளையராஜாவா, எப்படி பாக்குறீங்க? இசை இஸ் இண்டிபெண்டன்ட். காப்பிரைட் என்கிட்ட தான் இருக்கு, எனக்கு ராயல்டி வேணும்னு கேட்டு என்னைக்கு இளையராஜா நீதிமன்றத்தை நாடினாரோ அன்னைக்கு தமிழ் சினிமா தளர்ச்சி அடைஞ்சிருச்சுங்க. சினிமா தளர்ச்சி ஆயிப்போச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்ல என்ன லிரிக்ஸ் இருக்கு? லிரிக்ஸ் இல்லாம இசை வாசிக்க முடியுமா? ஆஃப் கோர்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, இளையராஜா மட்டும்தான் இங்க ராயல்டி கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி பேசுறது. எல்லா இசையமைப்பாளர்களும் தன்னுடைய அந்த இசை பாடல் வந்து எங்கெங்கெல்லாம் கேட்குதோ அங்கங்கெல்லாம் இருந்தாலும் எனக்கு ராயல்ட்டி வரணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஒரு மியூசிக் கம்போசர், நான் இண்டிவிஜுவல் வேற, என்னோட மேனேஜ்மெண்ட் வேற. இப்போ என்னோட மேனேஜ்மெண்ட் வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாப்பாங்க. சம்டைம்ஸ் நான் சொன்னா கூட அவங்க கேட்க மாட்டாங்க, உனக்கு இதுதான் நல்லது. அந்த மியூசிக்கை உருவாக்கின ஆத்தர் அப்படின்ற ஒரு அடிப்படையில் எனக்கு தருவதில் உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னு கேட்குறாரு. இது நியாயமான கேள்வி தானே? அங்க என்ன ஒரு சின்ன தொகை அது பேருக்கு தானே கேட்கறது, சட்டப்படி இருக்கணும்ங்கிறதுக்காக. அநியாயமா இருக்கு. எது அநியாயம்? இளநீ 5 ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா? அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன், ஜவுளி விக்கிறவன், சிமெண்ட் விக்கிறவன், கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவங்க எல்லாம் என்னடா பிடிக்கும்? தெரியாம கேட்டாங்க, மன்னிச்சுங்க. இப்போ இசைக்கு நீங்க உரிமை கோரினால் நம்ம வைரமுத்து அவர்கள் கூறியது கருத்துக்கு நீங்க வைரமுத்து என்னைக்கான உருப்படியா ஏதானா பண்ணிருக்காரு? என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. பாத்தீங்களா, சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். எடா கையா. வித் ஆல் மை சிவியர் காமெண்டிங் திங், அவர் பண்றதெல்லாம் அவருக்கு வந்து பப்ளிசிட்டி வேணும். எதுக்குடா இம்புட்டு விளம்பரம்? இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பழக மேல வாங்கி. அவர் பண்ணினது எல்லாமே தப்பு. தப்புனா எதை சொல்றீங்க? நிறைய தப்பு இருக்கு. இப்ப ஏமா சைலன்சர்ல ஓட்ட ஊந்த மாதிரி ஓவரா சவுண்ட் கொடுக்குற? ஆரம்ப கட்டங்கள் சொல்றீங்க. சின்மயி அவர்களுக்கும் ஆமா, வைரமுத்து என்ன குழந்தை பேருக்கு கையெழுத்து போடுறதுக்காக நேஷனல் அவார்டுக்கு வந்து உன்னை ரெக்கமெண்ட் பண்ண போறோம், வந்து அந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடுங்க. எப்படியாவது சீட் வாங்கி கொடுத்துருங்க சார், எல்லாம் உங்க கையில தான் சார் இருக்கு. நீ புச்சாலி பண்ணுமா? கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட. நான் வந்து காரை பார்க் பண்ணிட்டு பின்னாடி வரேன், அப்படியே நான் 2 படி ஏறுறேன். இந்த குழந்தை அங்க இருந்து அதல கொதல மூஞ்சி முழுக்க செக்கா செவேல்னு ஒத்தக்கால் செருப்போட ஓடி வர. என்னடி சிண்ட்ரில்லா மாதிரி வர? பொம்பளைங்க சேலை ஒதுங்கி இருந்தா அதை இவனால தாங்கிக்கவே முடியாது. உடனே பதறி போய் அவங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக உசு உசுன்னு சைகை பண்ணுவான். இத பல பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டு இவனை உதவுன்னு உதைச்சிருக்கிறாங்க. சரி, ரிலாக்ஸ். நான் ஐ அம் a different mother. உடனே அந்த குழந்தைகளை நோண்டி எல்லாத்தையும் ஏறு, வண்டியில ஏறு. இந்த குழந்தைய ஏத்திண்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஷாலிகிராமத்துல இருந்தேன். நீ செய்தது தவறு. பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. ஏன் அந்த நேரத்துல நீங்க கேட்கல? கேட்க கூடாது. வீட்டுக்கு குழந்தை ஆசுவாசப்படுத்திக்கட்டும். என்ன நீ அதையும் சொல்ற இதையும் சொல்ற, உன்னை நம்பவே முடியலப்பா. ஏன் சார் போட்டு பிடுங்குவாள குழந்தைகளை? இப்ப நீங்க என்ன பிடுங்குறீங்க? நான் பதில் சொல்றேன். பிடுங்க கூடாது சார். சைக்காலஜி, குழந்தைகளை வளர்ப்புங்கிறது வந்து சாதாரண, அதுவே ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு நீங்க சொல்றீங்க. ஆமா, இப்படி சொல்லும் போது ஒரு தாயாருக்கு கோபம் வரதானே செய்யும். அட கடவுள், இப்ப நான் என்ன பதில் சொல்றது? ஒரு நார்மலான ஒரு கேள்வி. ஒரு அளவுக்கு நம்மளால கெஸ் பண்ண முடியறது இல்ல. சம்திங் அமிஸ். அந்த கோபம் வந்து அந்த இடத்துல தானே கேட்க தோணும். எங்க தோணும்? இங்க உங்களுக்கு சொல்றீங்களா? கேட்டிருக்கணுமே, அங்க இருந்து நீங்க கால் பண்ணிருக்கலாமே காவல்துறைக்கு. சும்மா இருங்க சார், நடக்காத விஷயத்தெல்லாம் பேசிக்கணும். ஒன்ன மாதிரி நாய்களா இருக்கிறதுனால வீட்டுக்கார நாய்களும் சேர்ந்து கட்டு போயிருது. இன்னைக்கு நீங்க எல்லாம் பண்ணுவீங்க, தெருவில் சந்தில இழுத்து போட்டு இந்த சுச்சித்ரா மாதிரி 100 பேர் கிளம்புவீங்க. நாங்கெல்லாம் மான கௌரவத்துக்கு 5 எல்லாத்தையும் கொண்டு போய் டம 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 டம. பிறகு நீங்க வெளியே வந்து பகிரங்கமா ஒரு விமர்சனங்கள் சொன்னீங்க. விமர்சனங்கள் எப்ப சொன்னா? மீ டூன்னு ஒரு மூமெண்ட் வந்த போது அப்பவும் அவ பண்ணல. முதல்ல எல்லாரும் திருப்பி குறைஞ்சு கேட்ட போது எனக்கும் நடந்திருக்குன்னு சொன்னா. இதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கணும், புரியாதவங்க விட்டுறணும். அவ்வளவுதான். சொல்லப்போனா எனக்கு என்ன புரியல. உனக்கு இது என்ன நேஷனல் அவார்டு வேணும்னா நீ இதை சொன்னபடி கேட்கணும். ஓப்பனாவே அவர் கேட்டிருக்காரு. அப்படித்தான். இவனை தேடி சித்தி தானே போயிருக்கணும். எதுக்கு உங்க அம்மா போனாங்க? சித்தி பதிலா அம்மா போனாங்க. இங்க சித்தி வரலையே, அதான் அம்மா வந்துட்டாங்க. அப்பா கன்ஃபியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி வாஷ் பேசின். என்ன குழப்பிட்டியே. காவல்துறை நம்பிக்கை இல்லையா? தோள்ல கை போட்டாரு, நெத்தியில முத்தம் கொடுத்துட்டாரு. இது சர்வசாதாரணமா நார்த் இந்தியால
பெட்டானலா பண்ணக்கூடிய காரியம். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்யும். இவர் இதை பண்ணினார்னா இதை நீ வந்து வெளியில சொன்ன ஆத்துக்கு வந்து வீட்டுக்கு வந்து நான் அதை கேட்டேன், அப்புறமா சொல்லிட்டு உன்னை பார்த்தாலே தெரியுதுடா நீ இந்த வேலையை செஞ்சிருப்ப. சரி, இதை நம்ம வெளியில சொன்னோம்னாக்க பிரயோஜனம் இல்லை. ஒண்ணுக்கு அறிவே இல்லடா. இது வந்து நான் ஃபாதர் மாதிரி செஞ்சேன், ஐ வாஸ் டூயிங். அது ஃபாதர் மாதிரி செஞ்சாரா இல்லையாங்கிறது உனக்கு கம்பளி பூச்சி ஊர்ந்துருது. அதனாலதான் நீ வந்து ஒத்த கால் செருப்போட ஓடி வந்து அந்த டச் வந்து குட் டச்சா பேட் டச்சாங்கிறது அந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க. இப்பெல்லாம் குனிஞ்சா குண்டு வடிக்கதான் பேசினா போச்சு. அதான் குண்டு இருக்கான்னு செக் பண்ணேன். ஆமா, இவர் அயல் நாட்டு லீடரு, இவரை குண்டு வச்சு கொல்றாங்க. ஏண்டா நாய, உன்னை சாவடிக்கிறதுக்கு சேவிங் பண்ணி போட்ட பாதி பேடு பத்தாது. அது ஒரு காலகட்டத்துல இந்த நல்ல சக்சஸ்ஃபுல்லா நல்லா சம்பாதிக்கிற பிரில்லியன்ட் கேர்ள்ஸ் வந்து கட்டங்கட்டி கல்யாணம் பண்ற ஒரு விஷயம் வந்து இந்த பிராமின் பாய்ஸ், ஸ்பெஷலி பிராமின் பாய்ஸ் நடுப்புற ஆரம்பிச்சது. நான் இப்படி சொன்னேன்னா இது ஒரு பெரிய கட்டங்கட்டி பணம் சம்பாதிக்கிறது பிராமின் பாய்ஸ் பண்றாங்களா? இத உனக்கு சத்தியம் பண்ணி வர சொன்னமாயா? நம்ம மாதிரி பாயா கட்டங்கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்றது சம்பாதிக்கிற கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு வியாபாரமா தான் பாக்குது. வியாபாரமா என்னத்த பாக்குறது? இல்ல அவங்களுடைய சொத்துக்கள் வியாபாரம் இல்ல, நான் சௌக்கியமா இருக்கலாம். அதுதான் அது ரெண்டும் ஒண்ணுதானடா, குழப்பறீங்களா? சுசித்ரா கார்த்திக் குமார் கல்யாணம் பண்ணிக்கிற போது வாட் வாஸ் கார்த்திக் குமார்? ஜெனரலா கேட்கல. அவனுக்கு கார்த்திக் குமாரோட பிளஸ் வந்து அவ அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்ச சொத்து, நல்ல ஃபேமிலி, எல்லாம் நல்லா சௌக்கியமா இருந்தது. So he wanted one more comfortable journey through the wife. அப்படிதான் என் மனசுல படுறது. கடைக்கு புதுசா பழசா இருந்தா மட்டும் என்ன பண்ண போற? இல்லையா, இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையேன்னு கேட்டேன். முன்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ண போற? யோ, முன்ன பின்ன பார்த்ததே இல்லைன்னு கேட்டையா? பின்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ணுவ? நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன். இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். என்னோட என்டையர் அசஸ்மெண்ட் தப்பாவும் இருக்கலாம். உங்ககிட்ட எல்லாம் இன்னும் ஒரு நிமிஷம் நின்னு வச்சுக்க, எனக்கு மூளை கட்டல வந்துருப்பா. ஸ்டாண்ட் அப் காமெடி, இந்த ஸ்டாண்ட் அப் காமெடி எடுத்துன்னு போய் யூஎஸ் முழுக்க சின்மையை வச்சு எத்தனை கேவலம் பண்ணிருக்காரு தெரியுமா அந்த பையன்? அது கட்ட பஞ்சாயத்துல கட்டி பஞ்சாயத்து லேஸ்ல முடியாது. உனக்கு ஸ்டாண்ட் அப் காமெடிக்கு சப்ஜெக்டே கிடைக்கலையா? என்ன கேவலம் பண்ணாரு அதை சொல்லுங்க. அதெல்லாம் வேண்டாம் சார், வேண்டாம் சார். சொல்றேன் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஒரு சென்டென்ஸ் சொன்னா மூடின முத்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதோட தாக்கம் என்ன இருக்கு? விக்கி விக்கி எழுதிருக்கேன் நான். கேட்ட எனக்கு கண்ணு கலங்குதுடா. உன் கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி காணாமேடா. அழுது அழுது எல்லாம் வந்து போச்சா? அம்மா இதுதான் அப்படின்னு அங்க இருந்து அப்படியே அதை வந்து ஆடியோ போட்டு காமிச்சு என்ன கேட்க, அது கேட்டு இருக்கச்சு குலுங்கி குலுங்கி எழுத. கேவலம். என்ன சொன்னாரு அப்படி? வேண்டாம், ஆபாசமா வேண்டாம். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? இல்ல, கார்த்திக் குமாரை பத்தி இப்ப பேசும்போது நீங்களே சொல்லிட்டீங்க அவருடைய பேச்சு நடவடிக்கைகள் சரியில்லை கிடையாது. அமெரிக்கால இருந்து பேசி இருந்த போது அழுதாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவர் பின்பு ஒரு போதை கலாச்சாரமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? அது தெரியாது சார். மொச பிடிக்கிற நாய மூஞ்சிய பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன்ல. போதை கலாச்சாரத்துல சின்மயி அவர்களுடைய பெயரும் சின்மயை கூட்டி சின்மயி அவர்களுடைய பெயரும் இருங்க எல்லா சுசித்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க. சக்சஸ் பார்ட்டின்னு ஒண்ணு இருக்கும்ல, ஆமா, அந்த பார்ட்டிக்கெல்லாம் நானும் போயிருக்கேன். யோஜனுக்கு இருட்டுல என்ன வேலை? நான் போயிருக்கேன், எல்லாத்துக்கும் சின்மயை கூட்டின்னு போயிருக்கேன். ஒரு ரவுண்ட் நடக்கும். we had been very strict vegetarians. ஆனா குழந்தைக்காக சில காம்ப்ரமைசஸ் எல்லாம் பண்ணினாலும் என்ன சாப்பிடுவோம்? ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம், ஐஸ்கிரீம்ஸ் சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஏதோ ஒன்னு ரெண்டு சாப்பிட்டுட்டு அப்படியே தேனை தொட்டியோ நீரை தொட்டியோன்னு எல்லார்ட்டையும் அழகா பேசிட்டு இருந்துட்டு கிளம்பி வந்துருவோம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.